ஹலோ வாரியர்ஸ், நமக்கு கடைசியாக யூடியூப்லேருந்து சில்வர் பட்டன் வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அவருடைய கஷ்டத்துக்கு மேலே நம்ம இப்போ கையில் வந்து இந்த சில்வர் பட்டனை என்னுடைய ஒய்ஃப் கீர்த்தி மூலமாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணியே ஆகணும். காரணம் ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், கண்டிப்பாக குடும்பத்தில் அப்பா அம்மா அக்கா அவங்க எல்லாமே ரத்த உறவுகள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நமக்கு மேரேஜ் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மென்டல் பீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேரேஜுக்கு அப்புறம். ஸோ அப்படி எனக்கு இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முழு காரணம் வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம். காரணம், நமக்கு இது வரைக்கும் மென்டலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுத்தது கிடையாது. ஏன்னா நான் பண்ணுற வீடியோஸ் 24 மணி நேரமும் நான் வந்து வீடியோஸ் பண்ணுறது, அங்கே போகிறது, இங்கே வர்றது, இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கேமரா வைக்கிறது, அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்டு டு பி ஃப்ரேங்க், நான் வீட்டில் வந்து ரொம்ப வேலை கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அண்ட் ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் பேபிகள் ஒன்ஸ் அகெயின். அண்ட் கண்டிப்பாக ஏன்னா இப்போ அவங்க மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய சில்வர் பட்டனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணுங்க பேபி. நானும் அவங்கள பற்றி சொல்லி தான் ஆகணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெய்ட் ஆஃப்னு சொல்லலாம். என்னோடய சப்போர்ட் தாண்டி, பிகாஸ் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம், உங்களால் பண்ண முடியும்னு தான் சொல்ல முடியும். பட் அது பண்ணுற அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் பார்த்துருக்கேன், பட் ஐ டென்ட் ஃபீல் பண்ண அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பட் இந்த 100K சப்ஸ்கிரைபர்ஸோட சில்வர் பட்டன்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. ஸோ எல்லா யூடியூப்பில் பார்க்கும்போது அப்பாடா எவ்வளோ சூப்பராக சில்வர் பட்டன் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷனே இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ எங்களுக்கு சில்வர் பட்டன் கிடச்சிருக்குன்றது ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. எப்படி ஹாப்பி, லைக் ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கோம், பேபி இங்கே பாரு பேபி சில்வர் பட்டன் அவங்க வச்சுருக்காங்க, நம்ம எப்போ பேபி வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த சில்வர் பட்டன் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதுவும் ஒரு எஜுகேஷனல் சேனலுக்கு இந்த 100K அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கோட நம்ம வந்து ஹாப்பியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்மளுடைய கண்டென்ட்டை பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு ரொம்பவே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிப்பேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையுமே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நம்மளுடைய வாரியர்ஸ்க்கு ரொம்பவே வந்து இன்னொன்று என்னது, அவர் வந்து உங்களோட தாட்ஸு, உங்களோட சினாரியோஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுன்னு கேட்கும் போது, ஒரு வீடியோவில் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சினாரியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவு தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி சப்போர்ட்டு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்னும் ஊக்குவிச்சு நம்ம அதிகமாக பண்ண முடியும். அண்ட் எஜுகேஷன் நிறைய வாரியர்ஸை உருவாக்க முடியும். அண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எடுத்த உடனே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர், யுவர் 100 ஆர் யுவர் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஸோ எந்தெந்த நாளில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ கீழே வந்து நீல் மோகன் யூடியூப் CEO அப்படின்னு ஒரு சின்ன சிக்னேச்சர் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்னேச்சர் போட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர், திக்னஸான பேப்பர். இதை நான் கண்டிப்பாக ஃப்ரேம் போட்டு வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுடைய ப்ராக்ரஸ் இது எப்பவும் சொல்கிறது போல். அண்ட் இதுதான் நம்மளுடைய சில்வர் பட்டன். எஸ், சைபர் வாயேஜ் ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதை நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இந்த நாளில் இன்னொரு அப்டேட்டும் நாங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து எஜுகேஷனில் தான் பார்த்துருக்கீங்க. என்ன மோஸ்ட்லி வந்து தினேஷ் மனோகரன் வந்து எஜுகேஷன் சைடில் பார்த்துருக்கீங்க. அண்ட் அதையும் தாண்டி நம்ம வந்து பர்சனல் லைஃப்பில் ஸோ நிறைய ஒரு சின்ன ஒரு நீங்கள் பார்க்குற அந்த எஜுகேஷன்னா ரொம்ப இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாமல் ரொம்ப ஒரு ஜோவியலான ஒரு பர்சன். நீங்கள் எதுவும் கப்பலாக நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வீலாக்ஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பேபி நம்ம வந்து ஒரு வீலாக் மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இவங்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே படின்னு ப்ரெஷரை நீங்கள் மைண்டில் நம்ம ஏற்றிக்கவே கூடாது. ஸோ நானும் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்கிற விஷயமா தான், எல்லாமே நமக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். பர்சனல் லைஃப்பையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். இப்போ அதாவது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனலாக மேனேஜ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்குது, சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மென்டல் பீஸு நல்லா இருக்கணும். நம்ம மென்டல் வைஸாக கரெக்டாக இருந்தோம்னா ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதே சமயத்தில் நம்மளால் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே we can overcome. நம்ம மைண்டு கரெக்டாக இருக்கும் போது நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே கஷ்டமாக தெரியாது. ஸோ அந்த மோட்டிவில் தான் நான் அவருக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க, 9 hours ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் குழந்தை கூட விளையாடுங்க, கொஞ்சம் நேரம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இப்போது மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் படிக்கணும், இப்போ ஒரு பக்கம் வீலாகிங் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய வீலாக் நேம் வந்து
தினேஷ் கீர்த்தி விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஒரு சின்ன சின்ன ட்ராவல்ஸை பார்ப்பீங்க. அண்ட் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அதில் பார்ப்பீங்க. அண்ட் அதில் வந்து மச் ஆக்டிவாக வந்து இவங்க கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. அண்ட் நீங்கள் எப்படி சைபர் வாயேஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தினேஷ் கீர்த்தி விலாக்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை நான் லோகோ ரிவீல் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சைபர் வாய்ஸில் 2 வருஷம் பார்த்த விஷயங்களை விட இப்போ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்ப்பீங்க. போய் பாருங்கள். அதாவது முன்னாடி ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருப்பேன், இப்போ ஒரு நல்ல கணவனாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையனுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு மென்டராக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், லோகோ ரிவீல் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சைபர் வாயேஜ்க்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதே ஈக்குவலான சப்போர்ட்டு இந்த தினேஷ் கீர்த்தி விலாக்ஸ் சேனலுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தினேஷ் கீர்த்தி விலாக்ஸ்லையும் என்ன பார்ப்பீங்க அண்ட் சைபர் வாய்ஸ்லையுமே என்ன பார்ப்பீங்க. ஒரு எஜுகேட்டராகவும் பார்ப்பீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனாகவும் பார்ப்பீங்க, ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதாவது என்டர்டெயின்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எடுடெயின்மெண்ட், ஸோ அதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாயில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தினேஷ் கீர்த்தி விலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதுக்கப்புறம் குட்டி குட்டி சண்டையும் நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, குட்டி குட்டி சர்காஸ்டிக் விஷயங்களையும் அங்கே பார்ப்பீங்க, குட்டி குட்டி ட்ராவல் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ட்ராவல் இல்லை, ஸோ ஈக்குவலாக நாங்கள் எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாமே பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தினேஷ் கீர்த்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.